தலையில தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாதகன் என் வீணை தீரையா கிருபாகர பாதகன் என் வீணை தீரையா கிருபாகரனின் பாடு நீனைந்தனை சேரையா தீதவே சிறந்த சேனூலகினிமை வேட்ட தீதகவே சிறந்த சேனூலகினிமை வேட்ட பூதல தோகந்து வந்த புண்ணியனே இயேசுதேவா பாதகன் என் வீணை தீரையா கிருபாகரனின் பாடு நீனைந்தேனை சேரையா. இந்த மத்தியான வேளையில ஆண்டவர் இப்படி பாடுகளை நாங்க நினைத்து பார்க்கிறோம். கிருபையாக நீர் ஒரு விசையாக எங்களை நினைத்தருளி இந்த மத்தியான வேளையில எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுப்பீராக. பேசும்படியாறு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்திலே ஜெபித்து துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நான் இந்த புதிய வருஷத்தை நாம் எப்படி கடந்து செல்லணும்னு I gave you 5 key words. அந்த 5 வார்த்தைகள் தான் நம்மளை வழிநடத்தும் என்று சொன்னேன். ஞாபகத்திருக்கீங்களா? கர்த்தருடைய இரக்கம், அவருடைய வரிசையா சொல்லணும், மாத்தி மாத்தி ஜம்பிள் பண்ணி சொல்லக்கூடாது. கர்த்தருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய பிரியம், அவருடைய காரணம். இந்த வார்த்தைகள் தான் நம்மை வழி நடத்த போகிற the key words என்று நான் சொன்னேன். இந்த 4ஐயும் அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணி போறதுதான் காருண்யம் என்று சொன்னேன். இந்த காருண்யம் என்கிறது ஒரு திவ்ய சுவாபம், கர்த்தருடைய சுவாபம். அந்த சுவாபம் எல்லாவற்றையும் அணைத்து கொண்டு போகிற ஒரு சுவாபம். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய பிரியம் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு போகிற ஒரு வார்த்தை தான் காருண்யம். So the ultimate, the blessing from God comes from the word காருண்யம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமா. The ultimate blessing from God, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு, முழுமையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது அவருடைய காருண்யம். நான் இதை குறித்து தான் நான் அநேக நாட்கள் பேச போகிறேன் என்று உங்கள்கிட்ட சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கீங்களே தெரியாது. அதுல தயவை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம், Exodus chapter 33 and verse 19. அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ. நல்ல கவனிங்க. இந்த 32, 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கணும். என் மனைவியும் அந்த அவர்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிற பொழுது அவர் நம்மை வழி நடத்தின பாதைகளை சிந்திக்க வேண்டும் என்று அவள் சொன்னார்.
இந்த 32, 33 அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள் வழி விலகி போகிறாங்க. மோசே 40 நாள் அவர் மலையில இருக்கும் பொழுது அவரை காணா போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை வழி நடத்துகிறதற்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை, வெள்ளி கன்றுக்குட்டியை செய்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு முன்பாக செல்லுகிற தெய்வம் என்று அவர்கள் அதை வணங்கினாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டாங்க. அப்போ கர்த்தருடைய கோபம் மிகவும் வெகுவாய் எழுந்தது. அப்பொழுது நான் ஒரு இமை பொழுதில் இந்த ஜனங்களை நான் என்ன பண்ணி விட போறேன்? சங்கரித்து விடுவேன். உன்னை மட்டும் நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிக்க. பிகாஸ் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் அன்டு மீ, ஆகையினாலே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இவங்க எல்லாவற்றையும் நான் அழித்து போட போறேன் அப்படின்றார். அப்பொழுது திறப்பில் நின்று மோசே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் என்று திறப்பில் நின்று அவன் சொல்லுகிறான். அப்பவும் ஆண்டவர் கோபப்படுகிறார். நல்ல கவனிங்க பிரியமானவர், என் ஆண்டவர் கோபப்படுகிறவர். நாம் வழி தவறுவோம் என்றால் நம் மீது கோபப்படுகிறவர். அல்லேலூயா சொல்லுவோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளும். அப்போ மோசே திருப்பியும் ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போ என்று அவன் சேலஞ்சிங் காட். அப்பொழுது அந்த 32 அதிகாரம் கடைசி பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் கிருபையாய் அவன்கிட்ட சொல்லுகிறார், நீ இவர்களை அழைத்துக் கொண்டு போ, உனக்கு முன்பாக என் தூதனானவரை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். நான் சொன்னபடி அழைத்துக் கொண்டு போ. ஆனாலும் மோசே விடுகிற, நீ இப்படிதான் ஆண்டவர்கிட்ட போராடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 2017 கர்த்தரிடத்திலே போராடுவதற்கென்று நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இவன் எப்படி போராடுகிறான் பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டார், நீ அழைத்துக் கொண்டு போ, நான் ஒரு தூதனானவரை அவனுக்கு முன்பாக அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவனுக்கு அது சம்மதம் இல்லை. அப்போ 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு இப்பொழுது கிருபை கிடைச்சுன்னா உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று திரும்பவும் ஆண்டவர்கிட்ட போராடுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்கிற வரைக்கும் ஆண்டவரிடத்திலே இப்படிதான் போராடணும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்பொழுது அவர் உடனடியாக ஒரு பதில் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். He is not satisfied with that promise. I am so amazed when I read it once more this time. இன்னைக்கு காலையிலே நான் தியானித்த பொழுது, நான் வாசித்த பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். உனக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். He is not satisfied. அப்பொழுது அவன் திருப்பி ரீட்ரேட் பண்றான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். பாருங்க, how he persistent in fighting with God. அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நீங்கும்படியாய் கர்த்தருடைய பாதத்தில் இப்படி நம்ம போராடுகிறோம். அவர் ஒருவேளை ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருன்னா ஜெபமும் போச்சு, உபவாசம் போச்சு, எந்திரிச்சு சந்தோஷமா பிரியாணி சாப்பிட போயிடுவோம். இவன் திருப்பி கேட்கிறான் பாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். அப்பொழுது அவன் சொல்றான், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கு உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருகிறதுனாலே தானே. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று சொல்லிவிட்டு, அப்ப ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார். இன்னொன்னு பாருங்க, the conversation is not over. His fighting with God is not over. Even though he promised a wonderful word which we say for every year, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், எனக்கு இளைப்பாறுதல் தருவோம். This is a promise verse for many of us. But Moses was not satisfied with that. அப்பொழுது திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன். 17வது வசனம், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார்.
அப்பவும் he was not satisfied. Even then he was not satisfied. அவன் சொல்றான், அதுக்கப்புறம் அவன் கேட்கிற கேள்வியையும் வாசித்து பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற பதிலையும் நீங்க வாசிக்க. இவ்வளவு சொல்லிவிட்டோம், ஆண்டவர்கிட்ட ஒரு கேட்கிற, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரும். I do not know what he wants. கடைசியா அவன் என்னத்தை அவன் கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறான், அது புரியல நமக்கு. அது ஆண்டவருக்கு புரிந்துச்சு. நல்ல கவனிங்க, அவர் அடுத்த வசனத்தை அவர் சொல்லாம 20வது வசனத்தை நீ அவர் சொல்லியிருக்கலாம். என் மகிமையை நீங்க எனக்கு காண்பீங்க ஆண்டவரே என்று சொன்ன பொழுது அந்த மகிமையை குறித்து அந்த வசனம் 20வது வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு நடுவாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். நல்ல கவனிய பிரியமானவர்களே, அப்போ அவருடைய பிரசன்னத்துக்கும் he was not satisfied when God said my presence shall go before thee, but he was satisfied when God said என் தயையை எல்லாம் உனக்கு முன்பாக நான் போக பண்ணுவேன். I will make all my goodness pass before thee. அப்படின்னு சொன்னோன்னே he was satisfied. He was not satisfied when my presence will go before thee. அப்போ அவன் satisfy ஆகல. அப்போ அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், நீங்க எங்களுக்கு முன்பாக போனாதான் ஆண்டவரே எங்களுக்கு நன்மைன்னு சொல்றான், அதை அக்னாலஜ் பண்றான். ஆண்டவர் சொன்னதை அக்னாலஜ் பண்றான். பட் he was not spiritually, he was not satisfied with that verse. அதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லுகிறார், என் தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியும் சொல்லிட்டு he is reiterating, எவன் மீது நான் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேன் அவன் மீது இரக்கமாய் இருப்பேன், எவன் மீது கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மீது கிருபையாய் இருப்பேன். This is very 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 important. அவருடைய தயவு எல்லாருக்கும் உண்டு. நல்ல கவனிங்க, everybody can have his goodness. அவருடைய தயவு எல்லாத்துக்கும் it is available to everyone. ஆனால் யார் அந்த தயவை பெற்றுக்கொள்ள முடியும்? That is the key. அதுதான் இந்த வருஷத்திலே உங்களை நடத்த போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்கள். இது எங்கேயும் போன உங்களுக்கு இந்த சத்தியம் கிடைக்காது. அவருடைய தயவு எல்லாருக்கும் உண்டு, அவருடைய இரக்கம் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் அவருடைய காருண்யம் உண்டு. ஆனால் அவருடைய தயவு, இரக்கம், கிருபை, காருண்யம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் something he expects from you. Hallelujah சொல்லுமா? Hallelujah, 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 hallelujah. இந்த தயவுன்ற வார்த்தைக்கு நீங்க ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா குட்னஸ் என்று போடப்பட்டிருக்கும், தயவு என்று தமிழிலே போடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த தயவு எவைகளை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்தேன். அல்லேலூயா சொல்லுவோம். ஏனென்றால் நான் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையிலே இருக்கிற ஆழத்தை என்னுடைய உள் உணர்வு சொல்லும். அல்லேலூயா சொல்லுவோம். என்னுடைய உள் உணர்வு சொன்ன உடனே நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு ஆங்கில வேதாகமத்தை பார்ப்பேன், டிஃபரண்ட் டிரான்ஸ்லேஷனை பார்ப்பேன். அப்போ இந்த தயவு என்பதற்கு ஆங்கிலத்தில் குட்னஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த குட்னஸ் என்று போட்டிருக்கிற அந்த பகுதியெல்லாம் எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா தமிழில தயவு என்று ஒரு இடத்துல போட்டிருக்கும், ஒரு இடத்துல இரக்கம்னு போட்டிருக்கும், ஒரு இடத்துல நன்மை என்று போட்டிருக்கும், ஒரு இடத்துல காருண்யம் என்று போட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அதனால் தான் அன்றைக்கு நான் சொன்னேன், இவைகள் எல்லாம் உள்ளடக்கினதுதான் காருண்யம். அல்லேலூயா சொல்லுவோம். இப்படிதான் கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. இதை மோசே அறிந்து கொள்ள விரும்பினான். அல்லேலூயா சொல்லுவோம். என்னுடைய பிரசன்னம், நீங்க நல்ல மட்டும் கவனிங்க, the presence shall go before thee என்று சொன்னார்.
கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லும் என்கிறது உன்னுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்திருக்கிறது. அல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றது ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ இங்க இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கணும். ஆனால் அவன் அந்த விசுவாசம் குறைந்து போகணும் மனுஷனுக்கு தெரியும், மோசேக்கு. ஏனென்றால் விசுவாசம் குறைந்து போகிற சமயங்கள் வரும். அல்லேலூயா சொல்லுமா. ஜனங்களை பல்லு கடிப்பாங்க, அவனை கல்லெறிய நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சமயங்கள் வரும். அப்ப அவனுடைய விசுவாசம் குறைந்து போகும். ஆகையினால் தான் ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறான். ஆண்டவர், அந்த பிரசன்னம் என்பது என்னுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்திருக்கு. ஆனால் உன்னுடைய தயவு உன்னுடைய மகிமையை பொறுத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. உன்னுடைய மகிமையை நீ வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டீர். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆகையினாலே நம்முடைய விசுவாசம் பிரசன்னம் பிரசன்னம் சொல்லிக்கிட்டு நீங்க பாடுறதுல அர்த்தம் இல்லை. இன்னும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்பித்தருளும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என் தயை உனக்கு முன்பாக செல்ல அனுப்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இந்த தயைக்கு 3 காரியத்தை மாத்திரம் சொல்றேன். இன்னும் அது மற்றதை ஆராய்ந்து பார்க்க எனக்கு நேரம் இல்லை. ப்ராபபிலி இந்த டேஸ் ஆஃப் இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இந்த வசன வார்த்தைகளை வச்சு நான் பேசிக்கொண்டுதான் இருப்பேன். வாழ்நாள் முழுவதும் இதை கொண்டே பேசிக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுவோம். முதலாவது, அந்த குட்னஸ் என்கிறதற்கு தயவு என்கிற ஒரு வார்த்தையை நான் பார்த்திருக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். The goodness, அது என்ன? தயவு. நீ குணப்படும்படி உன்னை ஏவு, அதாவது நான் குணப்படும்படி என்னை ஏவுகிறது அவருடைய தயவாம். அல்லேலூயா சொல்லுவோம். மற்றது வாசிக்க வேண்டாம், நீங்க இதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. என்னை குணப்படுத்தி கொள்ள வேண்டியதற்கு, நான் என்னை குணப்படுத்துகிறதற்கு எனக்கு தேவை என்ன? அவருடைய தயவு. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி. இப்போ இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தை விசேஷமாய் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 3 அதிகாரத்துல அந்த ரோமாபுரியாருக்கு அவர் எழுதுகிற ஒரு நிருபம். அவர்கள் அந்நிய தேசத்தார், அவர்கள் யூதர்கள் அல்ல. அந்த அந்நிய தேசத்தார் மிகுந்த பாவ வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளை பட்டியலிட்டு ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதனாலே அவர் சொல்லிக்கொண்டு வருகிறது 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போய்விட்டார்கள் என்று. இதற்கு சாண்ட்விச் பண்ணது போல 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை குணப்படுத்துவதற்கு அவருடைய தயவு அவசியம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ரத்தம் ரத்தம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ரத்தம் தான். ஆனால் அந்த ரத்தத்தோடு கூட அவருடைய தயவு. அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய கிருபை. அந்த ரத்தம் நம்மளை சுகமாக்கும். ஆனா அந்த சுகமாக்கி உன்னை முழுமையாய் கழுவி முடிப்பதற்கு அவருடைய தயவு அவசியம். His goodness is required. என அன்புக்குரியவர்களே, நீங்கள் நம்பி அதை நீங்க அப்படியே படுத்தினா தான் உங்களுடைய ரட்சிப்பு முழுமையாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 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 என அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை குணப்படுத்துவதற்கு ஏவுகிறது தேவனுடைய தயவு. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ நான் பாவியாய் வாழுகிற பொழுது, நல்லா கவனிக்கணும், நான் பாவியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் குணப்படும்படிக்கு என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறது ஒரு தயவு. அல்லேலூயா சொல்லுவோமா. நான் ஆதி காலத்தில் நான் சிறைக்கு போய் ஊழியம் செய்திருக்கிறேன். 1-2 தடவை, நிறைய தடவை போனேன். 1-2 தடவைக்கு நான் சிறைக்கு போயிருக்கிறேன். சிறை மக்களோடு, சிறை பிடிக்கப்பட்டவர்கள், கைதிகளின் மத்தியில் அவர்களோடு கூட நான் பேசி இருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுவாங்க, ஐயா, நாங்கள் இந்த குற்றத்தை செய்ய நாங்கள் செல்லும் பொழுது இந்த குற்றத்தை செய்யக்கூடாது என்று எங்களுடைய மனதிலே தோணிக்கொண்டே இருக்கும். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே.
ஒரு குற்றவாளி சொல்லுகிறான், ஒரு மரணத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு கொலை செய்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், நான் அந்த கொலை செய்வதற்கு போவதற்கு முன்பாக நான் அதை செய்யக்கூடாது என்று என்னுடைய உள்ளம் என்னை ஏவிக்கொண்டே இருக்கின்றது. எனக்கு அன்புக்குரியவர்களை நல்ல கவனிங்க, நீ குணப்படும்படி உன்னை ஏவிக்கொண்டே இருக்கிறது ஒரு தேவனுடைய தயவு. தென்காசிக்கு போற வழியில புளியங்குளம் என்கிற ஒரு கிராமத்துல 4 நாள் ஊழியத்திற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது என் மனைவி வரல என் கூட. அப்ப எல்லாம் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். இது சிறையில் அடைக்கப்பட்டவர்களிடத்துல நான் கேள்விப்பட்ட காரியம். நாங்கள் இந்த பாவத்தை குற்றத்தை செய்வதற்கு முன்பாக எங்களுடைய உள்ளம் இதை சொல்லிக்கொண்டே இருந்துச்சு, நான் என்ன பண்ணக்கூடாது, இந்த குற்றத்தை செய்யக்கூடாது. அங்கு 3 நாள் கூட்டம் நடத்தினேன். 4வது நாள் எப்பொழுதுமே நான் ஒரு இரக்கத்தை குறித்து நான் பேசுவேன், மனதுருக்கத்தை பற்றி பேசுவேன். அவர்களுடைய காரியங்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு அற்புதங்களை வழங்க வேண்டிய வார்த்தைகளை குறித்து கடைசி நாளிலே ஜெபிக்கிறது வழக்கம். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் கடைசி நாளிலே ஒரு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நல்ல கவனிய பிரியமாக. அப்பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி அவருடைய தயவு, மன்னிக்கிற அந்த தயவை குறித்து நான் அவங்களுக்கு பேசி நான் எப்பொழுதுமே ஒரு ஆல்டர் கால் கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஊழியத்தில் எவ்வளவு பெரிய கூட்டங்கள் வந்தாலும் சரி, கூட்டங்கள் வரலட்டினாலும் ஐ வில் நெவர் கால் ஃபார் an ஆல்டர் கால். ஆல்டர் கால் நான் கொடுக்கவே மாட்டேன். கர்த்தர் எனக்கு என்னை செய்ய அனுமதிக்கல. ஆனால் அந்த நாளிலே நான் கடைசி நேரத்தில் நான் ஒரு ஆல்டர் கால் கொடுத்தேன். ஒரு 40-50 பேர் அந்த ஆல்டர் காலுக்கு அவங்க ஏற்றுக்கொண்டு முன்னாடி வந்தாங்க. இது வெளியே ஆலயத்துக்கு வெளி வளாகத்திலே நடந்த கூட்டம். அப்பொழுது அதிலே வாலிபர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க, முதியவர்கள் கொஞ்சம் இருந்திருப்பாங்க, ஒரு 50 பேர். அவர்களுக்காக நான் ஜெபித்து விட்டு நான் சாப்பிட்டு விட்டு என் அறையிலே, ஏனென்றால் ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு அந்த மீட்டிங் முடியல. அடுத்த நாள் காலையில் நான் புறப்பட்டு வரணும். அன்று இரவு நான் தங்கி இருக்கிற அறைக்கு அந்த 40 பேருக்கு மேலான ஆட்கள் என்னுடைய ரூமை தேடி வந்துட்டாங்க. இரவு முழுவதும் அவர்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் கேட்ட ஒரு காரியம், அது ஒரு கிறிஸ்தவ கிராமம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்க போங்க, அந்த தென்காசியிலிருந்து ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்பாக இந்த கிராமம் இருக்கும். புளியங்குடியோ அல்லது புளியங்குளமோ எனக்கு மறந்து விட்டது. புளியங்குடி. அந்த கிராமத்துல எல்லாம் ஒரு கிறிஸ்தவ கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிறவர்களுடைய ஆண்களுடைய அவங்களுடைய தொழில் என்ன தெரியுமா? கன்னம் வைத்து திருடுகிறது. கன்னம் வச்சு திருட வாலிபர்களும் அது பரம்பரையா செய்து வராங்க. அப்பா அப்படி திருட, அவங்க மகனும் திருட. வேற எந்த காரியத்தையும் எந்த தொழிலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அவர்களுடைய தொழிலே திருட்டு தொழில். அந்த 40 பேர் என்னிடத்துல வந்து பேசிக் கொண்டிருந்தாங்க. ஐயா, நீங்க பேசும்பொழுது நாங்க இதை எங்களுடைய அவங்க அதுல ஒரு 10-20 பேர் போல ஜெயிலுக்கு திரும்பி வந்தவங்க, எக்ஸ் கான்விக்ட்ஸ். அவங்க எல்லாம் பேசிக் கொண்டிருந்த போது ஒவ்வொரு தடவை நாங்கள் கண்ணமைத்து திருட செல்லும் பொழுது எங்களுக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய மனசாட்சி சொல்லும், இந்த காரியத்தை செய்ய வேண்டாம். ஆனாலும் அதை மீறி நாங்கள் செய்து விடுவோம். இது குடும்பமாக வாழையடி வாழையாக நாங்கள் செய்து, எங்க அப்பா அந்த தொழிலை செய்தார், நான் இப்பொழுது நாங்கள் செய்கிறோம். ஆனால் நீ குணமாகும்படி கர்த்தர் உன்னை ஏவிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. நீ புறஜாதியா இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவளா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவருடைய தயவு உன்னை ஏவிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா. A day will come, God will nail it hard on you. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அந்த கடைசி நாள் கூட்டத்தில் ஆண்டவர் he nailed it hard on them. அப்பொழுது ஆண்டவருக்கு என்று தங்களை ஒப்புக் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இதுவரைக்கும் ஏவிக்கொண்டிருந்தது, அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு வந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு தங்களை ஒப்புக் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நான் குணமாகும்படி, என்னுடைய தவறுகளிலிருந்து குணமாகும்படி, என்னுடைய பாவ வழியிலிருந்து திரும்பி குணமாகும்படிக்கு கர்த்தருடைய தயவு அது ஏவிக்கொண்டே இருக்குமாம். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், சங்கீதம் 41:4 என்று நினைக்கிறேன், கர்த்தாவே என் மீது
இரக்கமாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அங்கு ஏன் அவர் இரக்கத்தை புகுத்தி இருக்கிறார்னு பாருங்க. கர்த்தாவே, என் மீது இரக்கமாயிருக்கும், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். கரந்தட்டி ஆண்டவர். அப்போ நான் பாவம் செய்கிறேன், நான் குணமாக்க வேண்டும் என்றால் அவருடைய தயவு இரக்கம் வேணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம பின்மாற்றம் அடைந்துடுறோம். நான் புறஜாதியை பத்தி முதல்ல பேசல. நாம் கிறிஸ்தவர்களும் அப்படிப்பட்ட குறைகள் அவர்களிடத்தில் காணப்படுகிறது. ஆகையினால் தான் பவுலடியார் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதே என்னுடைய விண்ணப்பமும் வேண்டுதலாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய நீதியை அவர்கள் தெரியாதபடிக்கு தங்களுடைய நீதியைகளையே அவர்கள் நிலைநிறுத்த விரும்புகிறபடினால். அல்லேலூயா சொல்லுவோம். நான் தான் சீரட் குடிக்கலையே, நான் தான் சினிமா போகலையே, நான் தான் கொள்ளையடிக்கலையே, நான் தான் இதை செய்யலையே, நான் அதை செய்யலையே, நான் தினமும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடுறேனே தவறாம, 12 மணி நேரம் உபவாசத்துக்கு போனேனே. சுய நீதியையே நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறீங்க. ஆனா அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 3:22 வாசித்து பாருங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆனால் அவர்கள் சீர்கேடு அவர்களை சூழ்ந்து கொண்டு விட்டது. அவங்க பேக்ஸ்லைட். அது ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, backslidden children come unto me, I will heal your backsliding. சீர்கெட்ட பிள்ளைகளே, என்னது கர்த்தருடைய தயவு. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அபிஷேகம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? அந்த தெய்வத்தின் இரக்கம், தெய்வத்தின் கிருபை அந்த அபிஷேக நாதர் மூலமாய் உன்னை ஏறிக்கொண்டே இருக்கும்படி. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு சென்று நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் இல்லை. நான் குற்றம் என்று நினைக்கும் பொழுது எனக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் அதை தூண்டிக்கொண்டே இருக்கும்படி. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்குத்தான் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேகருடைய வாழ்க்கை, நான் தான் சொல்லுவேன் எப்பவுமே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இதை நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அநேக நேரத்தில் நாம் காயப்பட்டு விடுகிறோம். நல்ல கவனிக்கணும். I want you to very carefully listen to. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61:1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? லூக்கா 4:18 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் காயங்களை குணமாக்குகிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் காயங்களை கட்டி குணமாக்குகிறவர். நாம் அநேக நேரத்தில் நாம் நல்ல பிலீவர்ஸா இருக்கிறோம், ஜெபிக்கிறவங்களா தான் இருக்கிறோம். ஆனாலும் நாம் காயப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? We are hurt by what my husband is doing. I am hurt because of what my daughter-in-law is doing. I am hurt because my son is doing. Are you not hurt? Amma illaya? Are you not hurt? Computer man. We are hurt. ஆனா அப்போ அந்த ஹார்ட்டை என்ன பண்றோம்? நம்ம அநேக நேரத்தில் அந்த குணமாக்குகிறதுக்கு ஜெபிக்கிறோம், இல்லைன்னா உபவாச கூட்டத்துக்கு வந்துடுறோம், ஜெபிச்சு. ஆனா அந்த காயப்படுத்துகிறவன் குணமாக்கப்படணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லன்னா நீ இங்க காயத்தை குணமாக்கிட்டு போயிடலாம் கூட்டங்கள்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 94ஆம் சங்கீதம் 19வது வசனம், உன்னுடைய காயங்களினால் உனக்கு விசாரங்கள் பெருகையில அவருடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்குள்ள இந்த காயம் வலிக்கும் போது, காயப்பட்ட அந்த என்னுடைய சரீரம், என்னுடைய இருதயம் காயப்பட்டிருக்கும் பொழுது, நான் வேதனையால் துடிக்கும் பொழுது, அங்கு வேதம் சொல்கிறது, அவருடைய ஆறுதல் என் இருதயத்தை, என் ஆத்துமாவை தேற்றுமா. நம்ம அநேக நேரத்தில் நம் காயம் கட்டப்பட்டவர்களாய் போய்விடுகிறோம். ஆனால் உன்னை காயப்படுத்துகிறவன் திரும்பவும் காயப்படுத்தினா நடக்குதா நடக்கலையா? இல்ல திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி உட்கார்ந்து திருப்பியும் காயப்படுகிறோம். அதே மாதிரி திருப்பியும் நம்ம காயப்படுத்துகிறோம்.
அதே மனைவி, அதே கணவன் நம்மை திருப்பியும் காயப்படுத்துகிறான். திருப்பி திருப்பி வந்து நம்ம மட்டும் குணமாக்கிட்டு போகணுமா? அதற்கு தான் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவர்களும் காயம் கட்டப்படணும், காயத்தை உண்டாக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை நாள் நான் என் காயத்தை கட்டிக்கொண்டே இருப்பேன்? என்னை காயப்படுத்துகிறவர்கள் குணமாகணுமா இல்லையா? எனக்கு அன்புக்குரிய அந்த பாரத்தோடு தான் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம். வேற எந்த பாரமும் இல்லை. நீங்க ஒருவேளை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் வந்து காயம் கட்டிட்டு நீங்க போயிடலாமா இருக்கும். ஆனா உங்களை காயப்படுத்துகிறவன் குணமாக்கப்படணுமே. அது யாரு, அதை எப்படி பண்றது? அதுக்கு ஒரு பாரம் வேணுமே, அதுக்கு ஒரு இடம் வேணுமே. நம்ம போய் நம்ம அந்த காயத்தை கட்ட முடியாது பிரியமான. அநேக நேரத்தில் we try to do it, patch it up. We are not able to do it. I have seen many families, we are not able to do it. For the past several years we are praying. Nothing happens. ஆகையினாலே இந்த காயம் கட்டுகிறதற்கு அவருடைய தயவு நம்ம ஏவணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த தயவை அவங்க புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? டே வில் கம். அவங்க பாரம்பரியமா அப்பா, மகன், பேரன் எல்லாரும் அந்த கண்ணை வச்சு திருடுற வேலையில இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் it had happened in a church meeting. It will not happen anywhere. It has to happen. இரண்டாவது, the goodness என்று, தயவு என்றது goodness என்று போட்டிருக்கும். இப்பொழுது இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 27ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனம். ஏன் தப்பு நினைச்சிட்டீங்களோ? ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நன்மையை கண்டடைவேன், நான் காண்பேன். தாவீது சொல்லுகிறார். அந்த நன்மை என்கிற அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? குட்னஸ் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த குட்னஸ், அந்த நன்மை என்று இங்கே தமிழாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் குட்னஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த குட்னஸுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை தயவு. அல்லேலூயா சொல்லுவோமா? So I am able to connect all this. நல்லா பாருங்க. ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நன்மையை காண்பேன். ஜீவனுள்ளோர் தேசம்னா என்ன? ஜீவனுள்ள, என்றென்றைக்கும் ஜீவுகிற அந்த கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுனா, அந்த வாசம் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை தான் ஜீவனுள்ளோர் தேசம். I am not going to describe this with theology அல்லது டாக்டரினை வச்சுட்டு இதற்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. ஜீவனுள்ளோர் தேசம் என்கிறதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, ஜீவனுள்ள கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே நான் நடக்கிற இடமெல்லாம் ஜீவனுள்ள தேசம். அல்லேலூயா சொல்லுவோம். அதில் நான் நன்மையை காண்பேன். அப்போ அவருடைய தயவு, அப்போ கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்றால் அவருடைய தயவு என்னோடு கூட இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதான் ஜீவனுள்ள தேசம். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய குட்னஸ், கர்த்தருடைய நன்மை என்னை நான் காணணும்னா அந்த நன்மையை, தயவை காண்பிக்கிற அந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரியமான. இந்த கடைசி வசனம் நீங்க அந்த 65ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. அதுல 3 காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போட்டேன். 11வது வசனம், கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? குட்னஸ் என்று போடப்பட்டிருக்கும். இந்த வருஷத்தை, அதை வாசி முடிங்க. 11வது வசனத்தை, நன்மையால் முடிசூட்டுகிறீர், பாதை நெய்யாய் பொழிகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நல்ல கவனிக்க பிரியமானே, கர்த்தர் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தர் நன்மையை நமக்கு காண்பிக்க போகிறார். அந்த நன்மை என்ன? நன்மையினால் அவர் முடிசூட்ட போகிறாராம். என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியுமாம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் எப்படி இந்த தயவை பாராட்டுகிறார் என்று ஒரு 3 காரியம் அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வாசிங்க. ஆண்டவருடைய தயவு என்ன, எப்படி எனக்குள்ளே கிரியை செய்து எனக்கு நன்மையை கொடுக்கிறது. 5வது வசனம்,
65:5. நல்ல கவனிங்க. கர்த்தர் எப்படி எனக்கு நன்மையை கொடுக்க போகிறாரோ, நல்ல கவனிங்க. அவருடைய தயவு எப்படி எனக்கு நன்மையை கொடுக்குமா, அவர் பயங்கரமான காரியங்களை செய்து எனக்கு நன்மையை கொடுக்க போகிறார். நல்ல கவனிங்க. I want you to very carefully listen. அதனாலே கர்த்தர் எனக்கு இன்னைக்கு நன்மை கொடுக்கணும்னா, கர்த்தர் எனக்கு தீமையை கொடுக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான காரியத்தை செய்து எனக்கு நன்மையை காண்பிக்கணும். நீங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசிப்பார். இந்த கண்ணோக்கத்தோட கூட அதை வாசி. அங்கு இஸ்ரவேல் தேசத்துல அங்கு சீரியா ராஜா படையெடுக்கிறான். முற்றுகை போடுகிறான். நெடுங்காலமாய் முற்றுகை நிலைக்கிறது. நல்ல கவனிய பிரியமா, நெடுங்காலமாய் அந்த பட்டணத்தை சுற்றிலும் அவன் முற்றுகை போடுகிறான். அந்த பட்டணத்து ஜனங்கள் தங்களுடைய ஆகாரத்திற்காக, தங்களுடைய தேவைகளுக்காக அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போகவும் முடியல. பட்டணத்திலிருந்து ஜாமான்கள் உள்ளே வருவதும் முடியல. அவ்வளவு அதிகமாய் அவன் என்ன பண்றான், இப்படியே சீஸ் பண்ணி முற்றுகை போட்டு இந்த ஜனங்களை வருத்தி வேக வச்சு, நான் இந்த ஜனங்களை நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அடிமையாக்க போகிறேன் என்று he uses a strategy. Many husbands use this strategy. அநேக கணவன்மார்கள் இதை செய்யறாங்க. இந்த உலகத்திலே செய்யறாங்க. அநேக மனைவிமார்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. பேசாமே இருந்துருவாங்க. எத்தனை வருஷமா இருந்தாலும் கணவன்கிட்ட பேசவே மாட்டாங்க. பாப்போம் இந்த முற்றுகை என்ன பண்ணுது. ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த முற்றுகை போடும்போது அங்க ஒரு பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், ஒரு சந்தோஷம் இல்லை, அதுல சமாதானம் இல்லை. இந்த பட்டணத்துல அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு போராட்டம். அப்போ அந்த ராஜா ரெட்டுடுத்தி அந்த உப்பரிகையில இருக்கிறான், ஜெபத்தோடு கூட தங்கி இருக்கான். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அந்த தீர்க்கதரிசியின் வாயிலாக ஒன்று சொல்லு, நாளைக்கு காலையில் இந்த பட்டணத்தின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் கிடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்புக்குரியவர்களே பாருங்க, இதை பயங்கரமான ஒரு காரியத்தை செய்கிறார். சொல்லிவிட்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த சீரியா ராஜா படைகளுக்குள்ளே ஒரு பெரிய இரைச்சலை அனுப்புகிறார். அந்த இரைச்சல் என்ன பண்ணுகிறதுதான், அது ஒரு பெரிய ரதத்தின் இரைச்சலை போல இருக்கிறது, குதிரை வீரர்களின் இரைச்சலை போல இருக்கிறது. அப்பொழுது அவன் நினைச்சிட்டான், நமக்கு எதிராய் வேறொரு நாட்டில் உள்ள படைகள் நமக்கு எதிராய் போர் புரிய வருகிறது என்று சொல்லி அவன் இன்னும் பல மாதங்களுக்கு சேர்த்து வைத்திருந்த உணவுப் பொருள்களை எல்லாம் அங்கேயே விட்டு விட்டு அவன் புறப்பட்டு ஓடி போயிட்டான். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் பயங்கரமான காரியம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்துக்கு அவர் அழைத்துக் கொண்டு போகும்போது எத்தனை பயங்கரமான காரியங்களை செய்து காண்பித்தார். அவருடைய தயவு, அந்த தயவு, அவருடைய தயவு தான் என்னை இந்த வருஷத்துல நன்மையால் முடிசூட்ட முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது. வாசிங்க. இல்ல இல்ல 65:7 அடுத்த பாயிண்ட். நீங்க 2 ராஜாக்கள் எல்லாம் வாசிக்கிட்டு இருக்கீங்க. சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அலைகளின் இரைச்சல்களையும் ஜனங்களின் அமளியையும் கர்த்தர் அமர்த்துகிறார். கர்த்தர் எனக்கு நன்மையினால் எப்படி முடிசூட்டுவாராம், பயங்கரமான காரியத்தை செய்து எனக்கு நன்மையினால் முடிசூட்டுவார். இங்கு கொந்தளிக்கிற சமுத்திரத்தையும் அங்கு அலைகளின் இரைச்சலையும் அமர்த்துகிறார். அல்லேலூயா சொல்லுமா. மார்க் 4ஆம் அதிகாரம் 37 41 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே
அந்த சீஷர்களை ஒரு படகிலே ஏற்றி அவர்களை அக்கறைக்கு போவோம்னு கூப்பிடுறார். நான் சொல்றேன், ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையினால் அவர் முடிசூட்டுவார். அல்லேலூயா சொல்லுவோமா. இவர்களுடைய பயணம் அந்த படகில கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல கவனிங்க, கர்த்தரும் அந்த படகிலே இருக்கிறார். அந்த கர்த்தர் அந்த படகிலே இருக்கிறபடியினாலே அது ஜீவனுள்ளோர் தேசம் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலும் கூட கொந்தளிக்குது கடல், பெரிய இரைச்சல், பெருங்காற்று வீசுகிறது. ஆனால் கர்த்தரை அவர்கள் என்ன பண்றாங்க? உசுப்புறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அது அவருடைய தயவு தான். நீங்க போய் உசுப்புனீங்கன்னா நடக்காது. நீங்க போய் உங்க கணவனை உசுப்பி பாருங்களேன், எந்திரிக்கிறாங்க. உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவனை, ஆண்டவரை உசுப்புங்க. அவர் ஒருவேளை அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. நம்ம நேரத்தில் அதை மறந்துடுறோம். ஜீவனுள்ள தேசத்தில் எனக்கு நன்மை கிடைக்கணும்னா எனக்குள் இருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை உசுப்பணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேசத்துல ஒரு அமைதி வரணும்னா, இந்த தேசத்துல இருக்கிற அந்த கொந்தளிப்புக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா, என்னை ஒருத்தன் கம்பல் பண்ணி, நீ 6 தலைமுறைக்கு முன்னாடி நீ இந்துவா தானே இருந்த, இப்பொழுது இந்த பூஜையை செய்யணும் எனக்கு சொல்ல, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். இந்த தேசத்துல கர்த்தர் எனக்கு அமைதியை உண்டாக்கணும்னா நான் அவரை உசுப்பணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 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 நீ அவன்கிட்ட போய், நீ இந்துன்னு ஒரு ராஜ்யமே இந்த தேசத்துல இல்ல, நீ ஆரியன் தானே அப்படின்னு போய் ஆர்கியூ பண்ணீங்கன்னா ஆர்கியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்க ஆண்டவரை உசுப்புங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில அவரை படுத்திருக்க வைத்திருக்கிறாய். அவர் கிரியை செய்ய விடாத படிக்கு நீ அவரை முடக்கி வைத்திருக்கிறாய். என்றால் என்னுடைய கையின் பிரயாசத்தினாலே எல்லாம் செய்து விடுவேன். நான் என் கணவனுக்கு ஆலோசனை சொன்னா அவன் கட்டாயம் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். நான் இதை செஞ்சா அவன் செஞ்சுதான் ஆகணும். அப்படி என்று அநேக நேரத்தில் நாம் செய்து விடுகிறோம். ஆண்டவரை உசுப்புங்க. ஆண்டவர் எழுந்து நிற்கிறார். காற்றையும் கடலையும் இந்த வருஷத்தை நன்மையினால் அவர் முடிச்சுட்டார். உன் பாதையெல்லாம் நெய்யாய்ப்படும். எனக்கு அன்புக்குள்ள 9-10 வசனத்தை வாசிங்க. 9வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. வசனத்தை பாருங்க, மத்தவங்க மூஞ்ச பார்க்காதீங்க, வார்த்தையை மாத்திரம் பாருங்க. வாசிங்க. இங்க பாருங்க, அந்த திருத்தி தான் முக்கியம். அவர் நீர் பாய்ச்சுகிறாராம், அதை செழிப்பாக மாற்றுகிறாராம். நீர் இப்படி திருத்தி, அந்த திருத்தின்ற வேர்டு தான் எனக்கு கொஞ்சம் இட் woke me up. அவர் தான் நீர் பாய்ச்சுகிறாரு. என் வாழ்க்கை நல்லா தான் ஓடுது. அதை செழிப்பாக்கி இருக்கிறாரு. எல்லாம் நான் எனக்கு கிடைக்கதான் செஞ்சிருக்கு. ஆனா கர்த்தர் அதை திருத்தி தான் தானியத்தை விளைவிக்க சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவோம். அப்படியே நீர் பாய்ச்சி அதை செழிப்பாக்கி ஆண்டவர் தானியத்தை விளைவிக்க செய்யல. அப்படின்னா அது தானியத்தை விளைஞ்சிருச்சுன்னா நீ என்ன சொல்லுவ? இது என்னுடைய கையின் பிரயாசம். அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுவே சொல்ல மாட்டியா? ஆண்டவர் அதை திருத்தணும். தாவீதுடைய வாழ்க்கையில ஒன்றை நான் அடிக்கடியா சொல்லுகிற ஒரு காரியம், அவன் தன்னுடைய இருதயத்தில் யோசித்தான், நான் சவுலை விட்டு என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் ஒரு பெலிஸ்தியரின் பட்டணத்தில் போய் என்னை காத்துக் கொண்டால் தேவையில்லை. 1 சாமுவேல் 27:1. அவனே அது தன்னுடைய முயற்சியினாலே, தன்னுடைய இருதயத்தின் யோசனையினாலே இந்த சவுலுடைய பிரச்சனையிலிருந்து நான் தப்பிக்கொள்ள முடியும் என்று அவன் நினைத்தான். அவனுடைய வாழ்க்கை செழிப்பாதான் இருந்துச்சு. பிரியமானவர்களே, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் அவனை உயர்த்தி தான் வைத்திருந்தார். எல்லாம் நல்லாதான் போய்கிட்டு இருக்கு. என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் அவனை அழகாய் வழி நடத்தி கொண்டுதான் வர. எத்தனை பிரச்சனையின் மத்தியிலும்
ஆனால் அவன் கையின் பிரயாசம் என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தின் யோசனையின்படி அவன் செய்தபடியினாலே கர்த்தர் ஒரு திருத்தத்தை அனுப்ப விரும்பினார். ஹல்லேலூயா சொல்லுமா. இதுதான் வெரி unpalatable for everyone. This is the most unpalatable step for every Christian life. ஆனால் ஆண்டவர் தண்ணீர் பாய்ச்சுகிறார், அதை செழிப்புள்ளதாக மாற்றுகிறார், ஆனால் அதை திருத்துகிறார். அதுக்கப்புறம் அந்த தாவீதை அவர் திருத்த வேண்டியதா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் கனி கொடுக்க வைக்கிறதற்கு அவனை 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நீங்கள் அடிக்கடியா இந்த வருஷத்துல நீங்கள் வரப்போகிற ஒரு நாட்களிலே நீங்கள் அடிக்கடியாய் தியானிக்க போகிற வருஷம் 1 சாமுவேல் 30 முதல் 6 வசனம். அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் திருத்துகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அவன் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளவும், அவன் ஆசீர்வதிக்கப்படவும், தானியங்களை விளைய செய்யவும் கர்த்தர் அவனை திருத்தி. அல்லேலூயா. அந்த வசனத்தை அந்த திருத்தின்றதை நீங்க கோடு போடுங்க. அதுதான் கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை. அல்லேலூயா. எனக்கு செழிப்புள்ளது ஆக்கினீர். அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுது சார். நீர் பாய்ச்சுகிறீர், எல்லாரும் நீங்க அறிக்கை பண்றீங்க. செழிப்புள்ளது ஆக்கினீருங்க, தானியத்தை விளைய செய்தீங்க, எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த திருத்தின்றத மாத்திரம் சொல்ல மாட்டேங்கிறோம். அந்த திருத்திங்கிறது தான் கீவேர்ட். கர்த்தர் என்னை திருத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். இங்கும் குட்னஸ் என்று போடப்பட்டிருக்கிற ஒரு பதம் 18:35 His goodness shall make me great. அப்படிதான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கும். ஆனால் அதுல தமிழ் ஆக்கம் என்ன சொல்லுகிறது? காருண்யம். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காருண்யம் என்கிற ஒரு வார்த்தை உன்னுடைய ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய பிரியம் எல்லாம் இணைந்ததுதான் காருண்யம். எல்லாத்துக்கும் ஆங்கிலம் சொல்லுகிறது குட்னஸ். பட் மை தமிழ் டிரான்ஸ்லேஷன் சேஸ் எவ்ரிதிங் டிஃபரண்ட். அல்லேலூயா சொல்லுவோம். அது காருண்யம்னா அது குட்னஸ் இல்ல, சம்திங் மோர் than his mercy, something more than his grace, something more than his goodness, தயவு, something more than his pleasure, something more. அந்த காருண்யம். இப்போ அதையும் குட்னஸ் தான் போட்டிருக்கு. ஆனா அந்த காருண்யம் என்கிற வார்த்தையில நான் விளக்கி உங்களுக்கு சொல்லட்டும். ஏனென்றால் அந்த காருண்யத்தை நீங்க விட மாட்டீங்க இனிமேல். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த காருண்யம் தான் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய கையின் பிரயாசம் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல, என்னுடைய வேத வாசிப்பு அல்ல, என்னுடைய உபதேசம், என்னுடைய ஜெபம் அல்ல, என் கர்த்தருடைய காருண்யம். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அதுதான் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. நல்லா. இப்போ எரேமியா 31:3 வாசிங்கன்னா அங்கு வேத வசனம் அழகாக அதை விளக்கி சொல்லுகிறது. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், உன்னுடைய காருண்யத்தால் நான் இழுத்துக் கொள்வேன். அல்லேலூயா சொல்லுமா. இங்க பேர் 25 பேர் இருக்கிறீங்க. இந்த 25 பேர்ல இந்த சுமலாவை மாத்திரம் கர்த்தர் இழுத்துக் கொள்றாருன்னு வச்சுப்போங்க. அப்போ ஒரு பட்சபாதம் உள்ளவரோ இல்ல மாலினிய மாத்திரம் பிடிச்சு இழுத்துக்கிறார். அநாதி சிநேகத்தால் நான் சிநேகித்தேன், உம்முடைய காருண்யத்தால் என்னை இழுத்துக் கொண்டேன். அப்போ சுமலாவியோ அல்லது மாலினியவோ கர்த்தர் இழுக்கிறதற்கு என்ன காரணம்? எப்பாவது யோசித்து பார்த்தீங்களா? என்னை கர்த்தர் என்னை இழுத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்? வாட் ஹஸ் ஹி சீன் இன் மீ? என்னிடத்துல கர்த்தர் எதை பார்த்து என்னை இழுத்துக் கொள்கிறார்? அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. என்னைக்காவது கர்த்தருடைய நீங்க எல்லாம் அந்த கர்த்தரிடத்துல வாங்கிக் கொள்கிறத தான் நீங்க நினைச்சு கொண்டே இருக்கிறீங்களே ஒழிய அதை வாங்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? அவர் என்னை இழுத்துக் கொள்ளுகிறதற்கு நான் என்ன செய்யணும்?
என்று நாம் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்க, உன் பேரெல்லாம் எழுதிக்கோ, JEOYASINGH. ஜேனா என்ன? அவர் கிறிஸ்தவ, அவர் தன்னுடைய சந்திரசேகர்னு பேரை சொல்லிட்டு போட்டார். சந்திரசேகர்னா கிறிஸ்டியன், ஹெச்னா அப்படி ஒவ்வொன்னா சொல்ற மத்த நல்ல பண்புகளை சொன்னார். ஆனா சில பேர் அதை என்ன எப்படி இடப்படுறாங்கன்னா, சந்திரசேகர்னா சீட். அப்போ நீங்க எடை பண்ணி பாருங்க, கர்த்தர் ஏன் என்னை இழுத்துக்கொள்ள? எப்பாவது உங்களுடைய உபவாசம் உங்க தனி ஜெபத்துல நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இதை கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் என்னை இழுத்துக்கொள்ளுது, அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன், ஆனால் காரணத்தால் இழுத்துக்கொள்வேன்னு சொன்னீரே, நான் இழுக்கலையே, நான் இன்னும் தண்ணிக்குள்ளதானே கிடக்கிறேன், இன்னும் இந்த பிரச்சனையில தானே இருக்கேன், இன்னும் பாடுகளுக்குள்ள தானே இருக்கேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் வேதத்தை நன்றாய் வாசிப்பீங்க. அவருடைய காருண்யம் தான் என்னை பெரியவனாக்கும். இப்பொழுது ஒரே ஒரு காரியத்தை, அநேக காரியங்களை சொல்ல முடியும், ஈசாக்கினுடைய காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல அங்கு ஈசாக்கை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அவன் மகா பெரியவனானாம். அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் தான் சொல்லுது. ஆனா இங்க ஒரு மனுஷனை மகா பெரியவன் ஆக்கினதான். அப்போ அந்த மகா பெரியவன் ஆக்குகிறதற்கு அவனுக்கு என்ன காணப்பட்டுச்சு? யோசித்து பாருங்க. அவனை மகா பெரியவன் ஆக்கின அந்த காருண்யம் அவனை இழுத்துக்கொண்டு அவனை பெரியவன் ஆக்குனதுக்கு என்ன காரணம்? ஆண்டு அதே 31ஆம் அதிகாரம் 42-53 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆபிரகாம் இடத்திலே காணப்படாத ஒரு காரியம், யாக்கோபிடத்திலே காணப்படாத ஒரு காரியம் அந்த ஈசாக்கிடத்திலே காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் தேவன் யாக்கோபின் தேவன் என்றுதான் சொல்லுகிறது. இந்த 2 வசனத்திலையும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மோசேயின் மூலமாய் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஈசாக்கை மகா பெரியவனாக்கினதுக்கு காரணம் அவன் கர்த்தரிடத்தில் இருந்த பயபக்தி. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் இழுக்காது பிரியமானவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்னை மனைவி நான் நடந்து போகும்பொழுது கர்த்தர் என் மனைவியை மட்டும் இழுத்துக்கிட்டு போலாம், என்னை விட்டுட்டு போயிடலாம். 2 பேத்தையும் இழுத்துக்கிட்டு போகணும்னு நினைப்பீங்க நீங்க. இந்த உலகத்துல 2 பேரும் ஒன்னதான ஒரே மனதோடு கூட தானே வாழ்ந்தோம். கர்த்தருடைய பார்வையில அவரை இழுத்துக் கொள்வதற்கு என்ன காரணம்? அவன் பயபக்திக்குரியத, ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். என்ன கவனிங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்ததற்கு அவன் ஆண்டவர் மீது வைத்திருந்த விசுவாசம். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நான் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தினால நான் என்ன பண்ணலாம்? என்னுடைய நகையெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம். செய்யறாங்களா இல்லையா? சில 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 சபைகள்ல செய்யறாங்களா இல்லையா? ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியம், ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியத்தினால எனக்கு காய்ச்சல் அடித்தாலும் மருந்து சாப்பிடாம இருக்கிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவன் கர்த்தர் மீது வைத்திருந்த விசுவாசத்தினாலே அவன் தன்னை பலிபீடத்தில் வச்சான்னா பரவாயில்ல, தன்னுடைய மகனை வைக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? தன்னுடைய மகனை பலிபீடத்தில் வைக்கிறான். அப்போ அந்த சின்ன பையன் வாலிப 12 வயது 13 வயது இருக்கும். அவன் கேட்கிறான், ஆண்டவரே, அப்பாட்ட கேட்கிறான், ஆண்டவரே பலிக்கு ஆடுங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பலிபீடத்தில் வச்சுட்டு அவன் இறங்கி ஓடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணானா? அப்ப ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற அந்த சுவாபம் அந்த சிறுவனுக்கு இருந்தபடியினாலே அவனை மகா பெரியவனாக்கினது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை திறந்து வாசிப்பார். 26ஆம் அதிகாரம் நீங்கள் 25வது வசனத்துல அவன் ஒரு நன்மை கிடைத்த உடனே ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா சொல்லுவோம்.
அல்லேலூயா. 24:63 வாசித்து பாருங்க. சாயங்கால வேளைகளிலே அவன் எப்பொழுதுமே தியானம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். கர்த்தரை இழுத்துக் கொள்ளுகிறதுக்கு சில காரியங்களை நான் கண்டறிந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா. ஈசாக்கை கர்த்தர் பிரித்து எடுத்ததற்கு காரணம், அவன் சாயங்கால வேளைகளிலே அவன் சும்மா பீச்சுக்கு போறவில்லை, ஜாலியா இருக்கணும்னு போகல. இந்த ஜாலின்ற வார்த்தை அன்னைக்கு சொன்னேன். இந்த பைபிள்ல ஜாலின்னு வார்த்தை இருக்கா? கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். எப்படி பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாம் ஜாலி டைம்னு ஒரு டைம் வச்சுக்கிறாங்க டிவில. எங்கேயாவது பைபிள்ல இருந்து ஒரு வேர்டு இருக்குமா? நானும் தேடி தேடி பாக்குறேன். ஜாலி இல்ல, ஜாயின்னு தான் இருக்கு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி தான். நான் பீச்சுக்கு போறனால மகிழ்ச்சி இல்லை, பீச்சுக்கு போறனால எனக்கு ஜாலி இல்லை. இங்க வாலிப பிள்ளைங்க அதுதான், பீச்சில் போய் ஜாலியா இருப்போம். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவன் மாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துல அவன் தியானமா இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால் தான் கர்த்தர் அவனை இழுத்துக் கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால் தான் கர்த்தர் அவனை பெரியவனாக்கினார். அல்லேலூயா சொல்லுவோமா. நாம் பெரியவனாக வேண்டும் என்று நமக்கு ஆசை இருக்கு, தாசல் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு, கழுதம் இருக்கு. எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேகர் நாம் கழுதைகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பழகுங்க. கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா. 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல மனைவி இடத்துல ஒரு சின்ன குறைவு, காலதாமதம், அவளுக்கு குழந்தை பிறக்கல. அவன் ஈசாக்கிட்ட கேட்கிறா, எனக்கு குழந்தைய கூட இல்லைன்னா நான் என்ன பண்ணட்டும், சாகுறேன்னு சொல்றான். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவன் ஈசாக்கு ரெபேக்காளுக்காக ஜெபிக்கிறான். இன்னைக்கு எந்த கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் क्वेश्चन. எந்த கணவன், மனைவி தான் கணவனுக்காக ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை உயர்த்தினதற்கு ஒரு காரணம் நான் வேதத்திலே வாசித்து நான் புரிந்து கொண்ட. ஆகையினால் தான் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறவன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன ஜெபம் தான் பண்ணுவேன். நேத்து ஏதோ அந்த காலில் அந்த நடு விரல்ல ஒரு வலி இருக்கு, என்னால தூங்க முடியல, ராத்திரி எல்லாம் ஒரு வலிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சின்ன ஜெபம் தான், மனைவி சொல்லிட்டாலே அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். அன்னைக்கு ஒரு சிறு பிள்ளையை போல இரவு முழுவதும் அவ தூங்கி எழுந்திருச்சுட்டா. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. a small thing. ஆமா, இவ இப்ப கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருப்பா. எனக்கும் தான் வலிக்குது, எனக்கும் தான் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எனக்கும் தான் மூச்சு வாங்குது அப்படின்னு நானும் உட்கார்ந்துட்டு இருக்கலாமே. எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அவனை பெரியவனாக்கினதற்கு ஒரு காரணம், அநேக காரணம். அது கர்த்தருக்கும் அவனுக்கும் தான் தெரியும். அதுல ஒரு காரணம், அவன் தன் மனைவிக்காக, அவள் பலவீனமான பாண்டம் என்று அறிந்திருந்தாள், அவள் மீது அன்பு கூறி அவளுக்காக ஜெபித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா. அவருடைய அந்த கற்பத்தை, அடைத்துக்கப்பட்ட கற்பத்தை கர்த்தர் திறந்து கொடுத்தார். ஆகையினால் தான் அவருடைய காருண்யம். சின்ன ஜெபம் பெரியமானவர்களே. ஐ வாண்ட் யூ டு மேக் ஸ்மால் பிரேயர் இன் யுவர் டே டு டே லைஃப் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட்ஸ், ஃபார் யுவர் வைஃப், ஃபார் யுவர் சில்ட்ரன். அதுக்காக நீங்க 7 நாள் உபவாசி ஜெபம் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். இது டே டு டே ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் சில காரியத்துல திணறிக்கிட்டு இருக்கிறான். சில வேளைக்கு என் மகன் அவன் ஆபீஸுக்கு போயிட்டு ராத்திரி 11 மணிக்கு வருவான். நான் 11 மணிக்கு போன் பண்ணுவேன், எங்கடா இருக்க அப்படின்னு. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை, இப்போ புறப்பட்டுருவேன்பா. பட் we support him in our prayer. சின்ன ஜெபம் தான். நான் அதுக்காக நான் முழங்கால் போட்டு உடனே கீழே எல்லாத்தையும் படுக்கையிலிருந்து எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன்னு நான் சொல்ல மாட்டேன். I am not a hypocrite to say that. Just make that known unto God. சின்ன ஜெபம் பண்ணுங்க. என் மகளை பத்தி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். 2 குழந்தை பெத்து எடுத்த போது அவள்
5 அடல்ட்ஸுக்கு முழு நேர ஊழியவங்க அவ வீட்டுல. அந்த 2 குழந்தையும் வச்சு அதை வளர்க்கறதுக்கு நானும் என் மனைவி வனிதா ஜேகே 4 பேருக்கும் ஃபுல் டைம் ஜாப். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த 2 பிள்ளைய வளர்க்கறது. நாங்க விட்டுட்டு ஓடியாந்துட்டோம் 5 மாசம் முடிஞ்ச உடனே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவர் சின்ன ஜெபம் தான் பண்ணுவாரா முடியாத நேரத்துல, லார்ட் ஹெல்ப் மீ, லார்ட் ஹெல்ப் மீ, அவ்வளவுதான் ஜெபம். அதுக்கு மேல ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடைக்காது. அதுக்குள்ள இன்னும் ஒயின்னு கத்தோன்னு. எனக்கு அன்புக்குரியது, இந்த சின்ன சின்ன ஜெபம் பண்ண கத்துக்கணும். டோன்ட் மேக் டூ லாங் a prayer. ஆண்டவர் பேசுறதும் அவர் he does not talk to you too long. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு நாள் சான் பிரான்சிஸ்கோ அவர் என்கிட்ட பேசும்பொழுது, why don't you enter into your social media? That's all he talked to me. வேற ஒண்ணுமே பேசல. Why don't you enter into social media? That's all. The YouTubeல I made a, ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார், என் பிள்ளைங்க உதவி செய்தாங்க. அந்த யூடியூப்ல ஒரு சைட் போட்டேன். More than 2 lakh people have viewed that YouTube site. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? டர்க்கில, பாகிஸ்தான்ல, ரஷ்யாவுல, சைனாவுல இருந்து. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் பேசுவார். நம்மள மாதிரி வள 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 வளன்னு பேச மாட்டேன். சின்ன சின்ன ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தை நீங்க உணர்ந்து ஜெபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கல் பிடி.